இயேசு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் என்ன? இட்டர்னல் லைஃப். ஆனால் மரணத்துக்கு பிறகும் கூட இயேசு வந்து உயிரோட நம்ம எழுப்பி என்னன்னைக்கும் முடிவே கிடையாது அவரோட நம்மை வைத்துக் கொள்ளுகிற அந்த இடம் தான் பரலோகம். இயேசு விட்ட வெறும் பூமிக்குரிய சில காரியங்களுக்காக வர்றாங்க, சில அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நித்திய ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பூமியிலே நம்ம நல்லா இருக்கணும், பரலோகம் போனாலும் நல்லா இருக்கும். ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். ஆனால் நம்பிக்கையை தூக்கி பணத்து மேலே, ஐஸ்வர்யத்து மேலே, படிப்பு மேலே, நமக்கு இருக்கிற திறமை மேலே வச்சிடக்கூடாது. எப்போதும் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஷலோம் ஷலோம். நத்திங் இஸ் மிஸ்ஸிங், நத்திங் இஸ் புரோக்கன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என் வாழ்க்கையில் ஒன்றும் இனி குறைந்து போகாது, ஒன்றும் உடைந்து போகாது. வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள். 8 வசனங்கள் நீங்க பார்க்க போறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை இல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். நான் வாசித்த வேத பகுதியில் மொத்தம் 5 முறை நிலைத்திருப்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். 1 நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. போன வாரமே அதை கீழே கோடு போட்டு சொன்னார். நிலைத்திருப்பான், அடுத்து நிலைத்திருப்பார்களே, அடுத்து நிலைத்திருக்க கடவது, அடுத்து நிலைத்திருந்தால், அடுத்து நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருப்பது 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 என்று சொல்லி 5 முறை இந்த பகுதியில் நாம் அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். கடைசியாக எங்க முடிக்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். இயேசு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் என்ன? இட்டர்னல் லைஃப். அவரோட எப்போ நம்ம வச்சுக்க போறாரு? இட்டர்னல் லைஃப்னா அதை புரிஞ்சுக்கணும். இட்டர்னல் லைஃப்னா என்னன்னா, எப்போதுமே என்னை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாதுன்னு நான் விரும்புகிற ஒருவரை சாவே கிடையாது. செத்தாலும் நம்ம உலகத்தில் செத்ததோடு அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிருது. ஆனால் மரணத்துக்கு பிறகும் கூட இயேசு வந்து உயிரோட நம்ம எழுப்பி என்னன்னைக்கும் முடிவே கிடையாது அவரோட நம்மை வைத்துக் கொள்ளுகிற அந்த இடம் தான் பரலோகம். அதுதான் புதிய எருசலேம். அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? போயிட்டு ஆயத்தப்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு நம்மளை திருப்பி வந்து கூட்டிட்டு போய் விடுவார். அதுதான் அவர் நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, பூமியில் நிறைய காரியங்களை பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ஊழியம் பண்ணுறோம், என்னென்னமோ செய்கிறோம். கடைசியாக என்ன முடிவு? நித்திய ஜீவன். இயேசு வந்து உங்களை என்னையும் மறுபடியும் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட வைத்துக்கொள்ள போகிறார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 1000 வருஷம் நாம் பூமியில் அவரோடு கூட இந்த பூமியில் அரசாட்சி செய்வோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையோடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது டெம்பரரியான திங்ஸ் கிடையாது. அதாவது நிரந்தரமற்ற காரியங்களின் அடிப்படையில் கட்டப்படுவதில்லை. கிறிஸ்தவ ஜீவிங்கிறது நிலைத்திருக்கிற காரியங்கள். அப்போ வந்து நீங்க என்ன கேட்கக்கூடாது? அப்போ இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவுமே கர்த்தர் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நிலைத்திருக்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தீங்கன்னா கர்த்தர் டெம்பரரியான சேர்த்தே கொடுக்குறாரு. இந்த பூமிக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? நிலைத்திருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தை தேடுகிற தன் பிள்ளைகளுக்கு இந்த பூமியில நிலைத்திராதவைகளையும் கொடுக்கிறார். அப்ப நீங்க எதை தேடக்கூடாது? நிலைத்திராதவைகளை தேடுகிறதற்காக இயேசுவிடத்தில் வரக்கூடாது. இயேசுகிட்ட வர்றது சிலர் எதுக்குன்னு அதெல்லாம் பார்க்க போறோம் இந்த வசனத்திலேருந்து. இயேசுகிட்ட வெறும் பூமிக்குரிய சில காரியங்களுக்காக வர்றாங்க, சில அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் இயேசு நமக்கு சொல்லலை, நித்திய ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தான் நம்ம எப்போதுமே
அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பரலோகத்துக்கு தான், அங்கே போனால் தான் ஆண்டவர் எல்லாம் கொடுக்க போகிறாரு, பூமியில் நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பூமியிலே நம்ம நல்லா இருக்கணும், பரலோகம் போனாலும் நல்லா இருப்போம். ஆமென். ரெண்டு இடத்துலையுமே நல்லா இருக்கணும். அதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே இந்த பூமியிலே நல்லா தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாம் தான் உள்ளதிலே ரொம்ப பணக்காரு. ஆனால் அவர் வேறு வீடே கட்டல, கூடாரத்தில் வாழ்கிறாரு. ஏன் கூடாரத்தில் வாழ்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கட்டுற வீடு டெம்பரரி, கர்த்தர் ஒரு நகரத்தை கட்டுகிறார், ஒரு பெரிய நகரம் அங்கே எங்களுக்கு ஆண்டவர் கட்டுறாரு, அதைத்தான் நான் விரும்புகிறேங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் ஐஸ்வர்யவானா இருந்தால் கூட வீடு கட்டாமல் கூடாரத்தில் இருக்கேன்னு வாழ்ந்தார். அது எதை காண்பிக்கிறது? இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ்ந்தாலும் கூட கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழலாம். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். ஐஸ்வர்யம் தப்புன்னு வேதம் சொல்லல. ஆனால் நம்பிக்கையை தூக்கி பணத்து மேலே, ஐஸ்வர்யத்து மேலே, படிப்பு மேலே, நமக்கு இருக்கிற தாளந்துகள் மேலே, திறமை மேலே வச்சிடக்கூடாது. எப்போதும் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நிரந்தரமான ஒரு நகரம் நமக்கு உண்டு, நிலையான நகரம் நமக்கு உண்டு. அந்த நகரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நான் வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நிலைத்திருக்கிறதை குறித்து பேசுகிறார் இல்லையா? நாம் இயேசுவோடு நிலைத்திருப்பதை பற்றி பேசுகிறார். ஏன்னா நிலைத்திருக்கிறவர்கள் தான் இந்த நிலைத்திருக்கிற நகரத்துக்கு போக முடியும். ஏன் இந்த இடத்துல அவர் நிலைத்திருக்கிறவைகளை பற்றி பேசுகிறார்னா, ஒரு ஆபத்து அங்கே இருக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் எழுதியிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சபையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து சிலர் பிரிந்து போயிருப்பார்கள் சொன்னா இன்றைக்கும் நடக்க சந்தர்ப்பங்கள் அதிகம். ஆகவே தான் இவர் சொல்றாரு, அப்படி போயிடாதீங்க, நிலைச்சிருங்க. ஒரு விசுவாசி எப்படி தேவனை அறிந்த பிறகு அவன் பிரிந்து போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளே, இது கடைசி காலம், அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அந்தி கிறிஸ்து ஒருத்தனா நிறைய பேரா? ஒருத்தன் தான் இருக்கணும், இன்னும் அவன் வெளிப்படலை. ஆனா இங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுகிறார், நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்பனா என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்து என்பவன் கிறிஸ்துவுக்கு விரோதி. அப்போ அந்தி கிறிஸ்துங்கிறவன் கிறிஸ்துவுக்கு விரோதினா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதியாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள், அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள். அதான் அர்த்தம். எப்படி சபைக்குள்ள வந்த ஒரு விசுவாசி இயேசுவுக்கு விரோதியாய் மாற முடியும்? சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசி பிரிந்து போனான் இருக்கு. அவன் எப்படி அந்தி கிறிஸ்துவுக்கு அதை பேசிட்டு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பிசாசு யாருன்னு முதல்ல பார்க்கணும். பிசாசை தேவன் எங்க வச்சிருந்தார்? பரலோகத்தில் வச்சிருந்தார். அவன் தேவனுக்கு கீழே இருக்க விரும்பலை, தேவனுடைய மகிமையிலும் வாழ விருப்பப்படலை. அவன் தேவனை போல மாறுன்னு சொல்லி இச்சை வச்சபடினாலே அவன் விழுந்து போய் பிசாசாய் மாறினான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வந்துட்டு அவன் எப்படி இயேசுவுக்கு விரோதியாய் மாறுகிறான் அப்படிங்கிறத நான் 3 வேத வசனங்கள்லேருந்து காண்பிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 3 வேத வசனங்கள். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசி எப்படி அவன் கிறிஸ்துவுக்கு விரோதியாய் மாறி சபையை விட்டு, கிறிஸ்துவை விட்டு வெளியே போக முடியும்? வெளியே போக முடியுமா? வெளியே போக முடியும் என்று 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே எழுதியிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்னு பவுல் எழுதுகிறார். இயேசு வரத்துக்கு முன்னாடி இது சபையில் நடக்கும். ஆகவே இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். 3 புதிய ஏற்பாட்டு வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது. 1 ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. யாருக்கு? தேவனுக்கு விரோதமான பகை. என்ன? மாம்ச சிந்தை சொல்றேன். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், சிந்தையை பற்றிய வசனம். இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்க, அதான் உங்களுக்கு புரியும். இன்ஃபேக்ட் த மைண்ட் செட் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃப்ளஷ் ஃபைட்ஸ் காட்ஸ் பிளான் அண்ட் ரெஃப்யூசஸ் டு சப்மிட் டு ஹிஸ் டைரக்ஷன் பிகாஸ் இட் கேனாட். அதாவது நம்ம மைண்ட் செட் இருக்குல்ல, அது தேவன் பேரில் வைக்காம வெறும் உலக பொருள்கள், இது வேணும் அது வேணும்
அப்படின்னு வைக்கும்போது அது தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பண்ணாது, கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் மைண்ட் செட். அதுக்கு தான் சொன்னேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறதுனா அங்கே எழுதியிருக்கிறது இச்சையினால நமக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. பிதாவாகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைங்களா இருக்கும். உனக்கு என்னவா இருக்கும், இந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவங்க அப்பா இருக்கிறான், இந்த பிள்ளையின் தேவைகளை அவனுடைய தகப்பன் என்ன செய்ய போகிறான், அது ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், ஸ்கூல் போகிறது, படிப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் பொறுப்படுத்த ஒரு தகப்பன் இருக்கான். அப்போது இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள தகப்பன்மார்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பிதா நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கறதுல நல்லதை கொடுப்பார், நிரந்தரமானதை கொடுப்பார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத கொடுப்பார், நமக்கு வேதனையை கொடுக்கறத கொடுக்க மாட்டார். இப்போ பணமே கர்த்தர் கொடுக்குறாருன்னா கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டார், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணுகிறது, எப்படி இந்த மாம்ச சிந்தை உண்டாகும், அது எப்படி தேவனுக்கு விரோதமாக மாறும்னா, அந்த மைண்ட் செட் தேவனுடைய காரியங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாது. தேவனுக்காக நான் என்ன செய்யணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அது என்னவா மாறுதான், தேவனுக்கு விரோதமான பகையாக மாறுகிறது. உலகத்தில் 2வது வேத வசனம் போன வாரமே நம்ம பார்த்தோம், 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, அதை சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அவங்களும் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க, அநேக வேதங்களால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். கர்த்தர் வேலைக்கு போக வேணாம், பிஸ்னஸ் பண்ண வேணாம், சம்பாதிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. நீ என்ன வேலை செய்கிறியோ அதை நான் ஆசீர்வதிப்பேன்னு வேற கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க எப்படி, இவங்களுக்கு எதனால் பண ஆசை வந்திருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே பணத்தை சம்பாதிச்சா ரொம்ப லேட் ஆகும், சபைக்குள்ள வந்துட்டோம், இங்க தேவன் நீதியா நடக்கணும்னு சொல்றாரு, நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் சம்பாதிக்கிற வழிதான் உலகத்தில் அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. லஞ்சம் வாங்கினா சீக்கிரமா பணம் சேர்த்துடலாம், வெறும் சம்பளம் வாங்கினா ஏதோ ஓரளவு தான் இருக்கலாம், ஆனால் லஞ்சம் வாங்கினா ஏக்கரா வாங்கிடலாம். அப்போ ஒரு சபைக்குள்ள ஒரு விசுவாசி இருக்கான்னு வச்சுங்க, அவன் ஒரு கவர்மெண்ட் பெரிய எம்ப்ளாயி. அப்போ அவனுக்கு தோணுது, ஆகா இயேசுவை நம்பினா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு போதிக்கிறாங்களே, அப்போ என்ன பண்ணுவான், சபையை விட்டு போயிடுவான். அன்னைக்கு அப்படிதான். அப்போ பண ஆசை, அதாவது தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. 3வது இன்னொரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்கள். இதை கவனிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள், ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகர் சொன்ன. இவங்களும் பகைஞர்கள், எல்லாமே பகைஞர்கள், விரோதிகள், சத்துருக்கள். யாரு, விசுவாசிகளை பத்தியில் இருக்குங்க. பகைஞர் என்று உங்களுக்கு அநேகரும் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சிய, அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கேயும் சிந்திக்கிறதா பிரச்சனை. அவங்க என்ன பார்க்கறாங்க, இந்த உலகத்துல என்னத்தை சாதிக்கலாம், இந்த உலகத்துல என்னத்தை கட்டலாம், தேவனை நம்பி தேவனுடைய வழியில போய் கட்டுறதை விட உலகத்தின் வழியில போறதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்னவர்கள், பகைஞர்கள். அப்ப இந்த 3 வசனம் நமக்கு என்ன சொல்லுது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் கூட கிறிஸ்துவுக்கு விரோதிகளாக, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாக, பிரிந்து போகிறவர்களாக, நிலைத்திருக்காதவர்களாக, நித்திய ஜீவன் மேல் நம்பிக்கையற்றவர்களாக ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் பிரிந்து போனார்கள். ஆகவே தான் இதை எழுதுறார் யோவான், நீங்க நிலைச்சிருங்க. கடைசியா சொல்றார், நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ நான் திருப்பி சொல்றேன், வெறும் நித்திய ஜீவனை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பரலோகம் பூமி தான் நல்லா இருப்போம், பூமியில கஷ்டப்படுவோங்கிற அர்த்தத்துல வேதம் சொல்லல. மற்ற வேத பகுதியெல்லாம் பார்க்கணும். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனம் போதும், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னை தேடுறவனுக்கு நான் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னவர் யாரு, இயேசு. இயேசு சொன்னதை நம்பலாமா, நம்பலாம். அவனு இன்னும் சொல்ற, என்னுடைய நாமத்து நிமித்தம் எதை விட்டாலும் 100 மடங்கு திருப்பி கொடுக்குறேங்கிறாரு. என் நாமத்து நிமித்தம் தகப்பனையோ தாயோ சகோதரனையோ சகோதரியோ விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் நிலங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வான்னு சொல்றாரு. ஒரு நிலத்தை கர்த்தருக்காக நீ விட்டுட்டு வந்த, அல்ல ஒரு நேரம் ஆண்டவருக்காக இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுற நேரம் இல்லை, இன்னைக்கு நான் போகணும் கோயிலுக்கு அப்படின்னு எதை விட்டாலும்,
ஏசு சொல்றார், நீ எதை எனக்காக விட்டுட்டு வந்தினாலும் உனக்கு அது லாஸ் கிடையாது, உனக்கு லாபம், நான் திருப்பி கொடுத்துருவேன், என்னை பற்றி கவலைப்படாத. இவருக்காக நான் விட்டுட்டு வர்றேனே கொஞ்ச நேரம், இவருக்காக நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அப்படி தான் விட்டுட்டு வந்தேன். ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் வேணாம், ஒருத்தனும் வேணாம், எல்லாரையும் தலைமொழி விட்டு தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்ல உறவுகளை நமக்கு கொடுப்பார். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பற்றி சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறியாததுனால அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை பற்றி யோவான் எழுதுகிறார். முதல்ல பிரிஞ்சு போனவங்க, அந்தி கிறிஸ்து, இதை பற்றி எழுதிட்டு நமக்கு என்ன முக்கியமாக சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது எங்கே நோக்கி போகுதுன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த கடிதம். முதல்ல நீங்கள் நினைச்சிருங்க, இச்சையின்படி போயிடாதீங்க, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ள வரணும். ஆமென். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு சகல சத்தியத்தையும் போதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமா 2 காரியங்களை நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். ஒன்று, சத்தியத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு உதவி செய்கிறார். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், வசனத்தை தான் பிரசங்கம் பண்றேன், ஆனா அந்த வசனத்தை விளக்கி போதிக்கிறேன் இல்லையா, அதற்கு யாரு வேணும், ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். நான் பிரசங்கிச்சா மட்டும் போதாது, நான் என்ன சொல்றேங்கிறத அதே ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், இப்ப புரிஞ்சுக்க உதவி செஞ்சிட்டு இருப்பார். இது அவருடைய வேலை, இது மனுஷனால முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கும். போதிக்கும்னா நான் போதிக்கிறது மட்டுமல்ல, நான் போதிக்கும் போது கேட்குறீங்களே, அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு. இல்லாட்டி நான் சொல்றதை நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது, உங்களுக்கு புரியவும் புரியாது. பிரசங்கம் என்பது முழுக்க முழுக்க ஆவியானவருடைய கிரியை. சரியா? 2வது என்ன பண்ணுவாரு, ஆவியானவர் ஒரு காரியம், இது ரொம்ப நீங்க என்ன உற்று நோக்கி பார்க்கும்படி விரும்புகிறேன். என்ன ஆவியானவர் அடுத்து நமக்கு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யறாருன்னா, இயேசு யார் சொல்லுமா, இயேசு யார் என்கிறத புஸ்தகம் இல்லாம, எந்த தியாலஜி இல்லாம, எந்த டீச்சிங்கும் இல்லாம, இயேசு யாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவர் தான் புரிய வைப்பார். நான் 1000 சொல்லலாம் எனக்கு இயேசுவை பத்தி. ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனிப்பட்ட விதத்தில் இயேசு யார் என்று புரிய வைக்கிறவர் ஆவியானவர். இது 2ம் உங்களுக்கு முக்கியம். அந்த இடத்துல அதை தான் அங்க யோவான் எழுத வருகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்கே என்னது மனசு. ஊமையான விக்கிரகம்னா என்ன, அது உங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காது. அதுகிட்ட தான் நம்மலாம் இருந்தோம். நான் இருந்தேன், அநேகமாக இங்கே இருக்கவங்க எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி தான் எல்லாருமே விக்கிரகங்களுக்கு முன்னாடி இருந்தோம். அது ஏன் ஊமையான விக்கிரகம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது எதுவுமே பதில் கொடுக்காது, கர்த்தர் போல பதில் கொடுக்காது. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ஆண்டவர், கர்த்தர், தேவன் நீங்க சொல்லுவீங்க. நான் டீச் பண்ணி இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல வைக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணம், இந்த பையனுக்கு நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன், அவன்கிட்ட அன்னைக்கு அறிக்கை பண்ண சொன்னேன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி. இப்போ நான் முயற்சி பண்ணி அவனை போய் மொட்டையா இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை பண்ண சொன்னா அதனால அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். நான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை உட்கார வச்சு, தம்பி இயேசுவை ஆண்டவர்னு சொன்னா அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இயேசுவை ஆண்டவன் அவனுக்கு சொல்ல வேண்டியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்பதான் அவன் ரட்சிக்கப்படுவான். இல்லாட்டி வந்து போயிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். என்னோட கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன விட்டு போயிட்டானா அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். ஆனா ஆவியானவர் அவனுக்குள்ள வந்துட்டார்னா, அவன் இயேசுவை ஆண்டவர்னு சொல்லிட்டான்னா இயேசு உள்ள வந்துருவாரு. ஹல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியாது. அப்ப ஆவியானவர் 2 காரியங்களை செய்கிறார். 1, தனிப்பட்ட நபருக்கு இயேசுவை ஆண்டவர் என்று அவனுக்கு காண்பிக்கிறார். அவனுக்குள்ள அவர் தான் பேசுறார். அப்பதான் அவன் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான். இன்னைக்கெல்லாம் நீங்க எவ்வளவுதான் நீங்க ஒரு மனுஷனுக்கு சொன்னாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சுவிசேஷம் சொல்லும் போது அவனுடைய மனதை திறந்து இயேசுவை ஆண்டவர் என்று அவனுக்கு காண்பிக்கிறவர் யார்? ஆவியானவர். அதுதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டியது என்னுடைய கடமை,
இயேசுவை ஆண்டவர் என்று காண்பிக்க வேண்டியது ஆவியானவருடைய கடமை. என்னால் இன்னைக்கு ஃபுல்லாக டிவியில் பல படங்கள் போட்டு காமிச்சாலும் அது முடியாது. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இயேசுவை கர்த்தர் என்று காண்பிப்பார். அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்? அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வழி நடத்துவார். சபைக்கு வரும்போது அவன் சத்தியத்தை கேட்கும் போது அவனுக்கு பைபிள் புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி பைபிளை பார்த்தா இது என்ன புக்கு, இது ஒன்றும் ஒரு மண்ணும் புரியலும்பாங்க. பைபிளை சாதாரணமாக யார்ட்டையாவது கொடுத்து பாருங்கள், அதை போல் ஒரு பயங்கரமான ஒரு புரியாத புஸ்தகம் உலகத்திலே கிடையாது. ஒன்றுமே புரியாது, வாங்கிட்டு போர் அடிக்குதுன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆவியானவர் வந்த பிறகு அந்த புஸ்தகமே இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு அற்புதமான புஸ்தகமாக இருக்கிறது. ஸோ இதை ஆவியானவர் நமக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகத்தை பற்றி பேசிட்டேன், நிலைத்திருக்கிறத பற்றி பேசிட்டேன். மறுபடியும் அந்தி கிறிஸ்துவுக்கு நான் வரேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிள்ளைகளே, கடைசி காலம் அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள், அநேகர் போய் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலிக்கிறவன் இல்லாமல் வேற யார் பொய்யன். இப்போ என்ன போகிறேன், இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன சொல்கிறான்? இயேசுவை ஆண்டவன் சொல்கிறான். ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறவன், இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் வேற யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் குமாரனை மறுதலிக்கிறவனை பற்றி பேசுகிறார். ஆனால் அந்தி கிறிஸ்தை பற்றி இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த வசனம் புரியும். முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 யோவான் 1:7, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவோட முக்கியமான அட்டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை, மாம்சத்தில் வந்த இயேசு. சொல்லுவோமா? மாம்சத்தில் வந்த இயேசுனா உங்களை போல என்ன போல சரீரத்தில் வந்த இயேசு. ஆக்சுவலாக இந்த லெட்டர் அவர் ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார்னா, அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது சபையில். நாஸ்டிசம் அப்படின்னு ஒரு குரூப் எழும்பினாங்க, நாஸ்டிஸ்ட். அந்த நாஸ்டிசம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை பார்த்துட்டு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு மாம்சத்தில் வந்த மாதிரி இருந்தார், ஆனால் அவர் மாம்சத்தில் கடைசி வரைக்கும் இல்லை, அவர் ஒரு ஆவி. அதாவது மாம்சத்தில் வந்தது போல நமக்கு தன்னை காமிச்சுக்கிட்டாரு, ஆனால் அவர் ஆவி. ஏன்னா ஆவியில் எந்த தப்பும் இருக்காது, தேவன் ஆவியா இருக்க. ஆவி நல்லது, இப்படி சொல்கிறேன், ஆவி நல்லது, மாம்சம் கெட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆவி நல்லது, மாம்சத்தில் நம்ம எல்லா தப்பும் பண்ணுறோம், மாம்சம் கெட்டது. அப்போ இயேசு மாம்சத்தில் வர முடியாது, ஏன்னா அவர் நல்லது மட்டும்தானே செஞ்சார், மாம்சத்தில் இருக்கிறவங்க எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, இயேசு மாம்சத்தில் வந்த போல தன்னை காமிச்சுக்கிட்டாலும் அவர் அது ஒரு இல்யூஷன், அவர் டக்குன்னு ஆவி ஆகி போயிட்டாரு, சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆவி போயிடுச்சு, வெறும் சரீரம் தான் மறிச்சுது அப்படின்னு பல்வேறு குழப்பங்களை உண்டாக்குனாங்க. அப்போ தான் இதை எழுதுறாரு. சரி, நான் கேட்குறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி சொன்னாங்க, மாம்சத்தில் வந்த இயேசு நாங்கள் அவங்க மறுதளிச்சாங்க அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு நீங்கள் நானும் மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதளிக்கிறோமா? இல்லை, நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஏன் இன்னைக்கு அந்த பிரசங்கம் முக்கியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போதுமே மாம்சத்தில் வந்த இயேசு என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா இயேசு மாம்சத்தில் வரலன்னா ரட்சிப்பே நடந்திருக்காது. சில வசனங்களை காண்பிக்கிறேன், இன்னும் நான் அதோடைய முழு அம்சத்தை சொல்லல, ஏன் மாம்சம் முக்கியம்னு. இயேசு மாம்சத்தில் வரலன்னு அவங்க சொன்னாங்கன்னா இந்த வேத வசனம்லாம் அதை எதிர்க்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7, இயேசு மாம்சத்தில் வந்தது ரொம்ப முக்கியம். சொல்லுவோமா? இயேசு மாம்சத்தில் வந்தது ஏன்னா அது எனக்கு முக்கியம்னு சொல்லணும். இயேசு மாம்சத்தில் வந்தது அவருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு எனக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போ அன்னைக்கு அந்தி கிறிஸ்து மாம்சத்தை பற்றி தப்பான உபதேசத்தை சொல்லியிருப்பான்னா கடைசி நாளும் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாக சான்ஸ் இருக்கு. நான் எங்கே வரணுமோ இன்னும் வரல, கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ இயேசுவுக்கு ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இது சங்கீதம் 40 இருக்கு. அதை எடுத்து எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். இயேசுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மாம்சத்தில் வெளிப்படுவார்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இதை நம்ம மறுதளிக்க முடியாது. சரியா? ஒன்று. ரெண்டாவது, அதே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம்
இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்படலைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தைக்காக அவருடைய சரீரத்தில் அதை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதெல்லாம் வேத வசனங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம், மாம்ச சரீரம் ஏன் அங்கே இயேசுவை பற்றி சொல்லியிருக்குன்னா, அதாவது பூமியில் முதல் மனுஷனை ஆண்டவர் மண்ணால் உருவாக்கி அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அவனுக்குள்ள அவருடைய ஆவியை ஊதினார், அவன் ஆத்மாவானான். அதெல்லாம் அப்புறம். ஆக்சுவலா தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். மனுஷராகி நீங்களான பூமியில் இருக்கிறோம். ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் கர்த்தர், சட்டமான லீகல். பரலோகத்தில் ஆவிகள் தான் செயல்பட முடியும், ஆனால் பூமியில் மனுஷன் தான் செயல்பட முடியும். அதாவது மனுஷ சரீரமுள்ள ஒருவன் தான் இந்த பூமியில் காரியங்களை செய்வது லீகல். இப்போ பிசாசு வந்தான் ஏதேன் தோட்டத்துக்கு, அவன் ஒரு ஆவி. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவன் என்ன பண்ணான், பாம்பு எடுத்துக்கிட்டான். பாம்போட சரீரத்துக்குள்ளே போய் ஏவாள்கிட்ட பேசினான் இல்லையா. அப்போ இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் என்ன நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவி நல்லது சரீரம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. தேவன் பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். இந்த பூமியில சரீரம் உள்ள ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாமல் தேவன் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆதாமுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். அப்ப இயேசு இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவர் சரீரத்தில் வந்ததுனால தான் நம்ம வாசித்த வசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி இன்னைக்கு உயிர்த்தெழுந்த சரீரத்தோட அவர் போயிருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தம் உடையவரான இருக்கு. ஏன் பாஸ்டர் அதை இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வலியுறுத்தி பேசுகிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த பாடியை கர்த்தர் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. இந்த சரீரத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த சரீரத்தை உள்ள நான் போய் ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறான். இந்த சரீரத்தை உள்ள நீங்க போய் ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒன்று பரலோகம் பதில் கொடுக்கிறது. ஏன்னா இது லீகல். பூமியில மனுஷன், இந்த பாடி உள்ள மனுஷன், ரத்தமும் மாம்சம் உள்ள ஒரு மனுஷன் பூமியில மண்டி போட்டு ஜெபிக்கும் போது, நீங்க பூமியில் எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியும் பரலோகம் சேர்ந்து செயல்படும்னா மனுஷனாக இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் ஆவியாக இருக்கிற தேவனும் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணா அந்தி கிறிஸ்து, அந்த அன்னைக்கே பிசாசு என்ன பண்ணனா, ஒரு பொய்யான உபதேசத்தை உண்டு பண்ணனா, ஆவி நல்லது சரீரம் கெட்டது அப்படின்னா என்ன ஆயிடும்? இன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு அது ஓகே, இன்னைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்? சரீரம்னு வந்தோடனே நமக்கு என்ன ஆசை வருதுன்னா, நேற்று பாஸ்டர் போட்டிருந்த வீடியோ கூட போட்டிருந்தேன், சரீரத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, சாப்பிட்றதுக்கு இந்த சரீரம் வேணும், இந்த சரீரத்துக்கு சாப்பாடு வேணும், இந்த சரீரத்துக்கு செக்ஸ் வேணும், இந்த சரீரத்துக்கு ட்ரெஸ் வேணும், இந்த சரீரத்துக்கு எல்லா ஆசாபாசங்களும் வேணும். இதெல்லாம் தப்புன்னு தேவன் சொல்லலை. ஆனால் அதுக்காகவே அதை பயன்படுத்திட்டு போயிடக்கூடாது. அது தேவன் எந்த விதத்தில் விரும்புகிறாரோ, சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றோம், திருமணமான பிறகு அந்த உறவுகள் உண்டாகிறது, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் இல்லையா. ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த சரீரத்தை வச்சு பணம் சம்பாதிக்குது உலகம். தெரியுமா தெரியாதா? ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அதை செஞ்சாங்க. அவர்கள் பேர் விபச்சாரர்கள், வேசிகள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சிஸ்டம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வரைக்கும் கூட ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள சொல்கிறேன், இது போல தவறான காரியங்கள் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட நபர்களால் செய்யப்பட்டது. இன்னைக்கு இதை யார் செய்யறாருன்னே தெரியல. அன்னைக்கு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நபர்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது, இவங்க தான் இது இப்படிப்பட்டவங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. யார் பணம் சம்பாதிக்க, யார் தப்பான வழியில், யார் என்ன விதத்தில் பண்ணுறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு பெருகி விட்டது. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு எப்படி பிசாசு சரீரத்தை குறித்து தவறான காரியங்களை தாக்குறான்னா, சரீரம் தேவனுடைய பர்பஸ்க்காக இல்லை, அதை உன் இஷ்டம் போல எதுக்கு வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எதுக்கு முக்கியம்னா, இயேசு சொல்கிறார், இதோ புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், ஆனால் உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்னா எனக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், மாம்சத்தில் சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒவ்வொருவனும் அந்தி கிறிஸ்து. அவன் மட்டும் அந்தி கிறிஸ்து அல்ல, மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாம், நம்முடைய
இந்த சரீரம் தேவ சித்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நம்மையும் அந்த அந்தி கிறிஸ்து தாக்குவான்.